குட் மார்னிங் சார். சௌக்கியங்களா? நல்ல சௌக்கியம் பாபு. ஃபாதர் கூப்பிட்டீங்களாமே? பாபு, வெளியே சார் கார்ல ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அழைச்சிட்டு வா. ஓகே ஃபாதர். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்ம கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி என்னன்னு தெரிஞ்சுட்டு ஓரளவுக்கு அவங்க லெவல்ல பேசினா தான் நம்ம கிட்ட கோஆபரேட் பண்ணுவாங்க. பேஷண்டோட ஹிஸ்டரி என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அவங்கள கூட்டு வர சௌரியமா இருக்கும். பேஷண்ட்டே யாருன்னு எனக்கு தெரியாது பாபு. பேஷண்டே யார்? ஹலோ, அவர் சுருட்டு மட்டும் தான் குடிப்பாரு. நீங்க ரூம்ல இருங்க, நான் கொண்டு வரேன். போங்க. என்ன சார் இது? நீங்களே உங்க கார்ல கூட்டு வந்திருக்கீங்க, ஆனா பேஷண்ட் யாரும் உங்களுக்கே தெரியாதுங்கிறீங்களே. பாபு, பேஷண்ட் ஒரு வயசு பொண்ணு, எப்படியோ வீட்டை விட்டு வெளியே தப்பிச்சு வந்துட்டா போல இருக்கு. வர வழியில சார் பார்த்திருக்காரு. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு வயசு பொண்ணு வெளியே நடமாடிட்டு இருந்தா அவ்வளவு பாதுகாப்பா இருக்காதுன்னு சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நீ போய் எப்படியோ சமாளிச்சு அழைச்சிட்டு வா. பாபு, எனக்கு ஒண்ணு இல்ல பாபு. சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் நம்புறேங்க. நாளைக்கு ஃபாதர் சொல்லி கண்டிப்பா உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்றேன். ஓகே ஓகே. 16, 19, 20. இல்ல இல்ல 14, 18, 20. தப்பு தப்பு. ஹலோ, கம் வா. வா. இரு இரு. இங்க யார் இருக்காங்க? நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். எல்லா சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க. வா, ஜோதியில ஐக்கியமாயிடலாம். இரு. நான் உன் கூட வரணும்னா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன். எனக்கு டெஸ்டா? ஆமா, அதுல நீ பாஸ் பண்ணாதான் நான் உன் கூட வருவேன். கேள்விகள் என்னவோ? நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால்? நீ பிடிச்ச முயலுக்கு? நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால். முண்டா, நான் முயல் பிடிச்சாலும் சரி, நீ முயல் பிடிச்சாலும் சரி, யார் முயல் பிடிச்சாலும் சரி, 4 கால் தானே இருக்கும். என்ன கரெக்டா? கரெக்ட். ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி இப்படி இல்ல, இதா 2. இல்ல, ஏற்கனவே ரொம்ப குழப்பமா இருக்கு. இது இல்லாமே கேப்போம். ரெண்டாவது கேள்வி. காக்கா காக்கா கான்னு கத்துறதுனால நம்ம காக்கான்னு கூப்பிடுறோமா, இல்ல நம்ம காக்கான்னு கூப்பிடுறதுனால காக்கா காக்கா கான்னு கத்துதா? இல்ல இல்ல, இது ரொம்ப ஸ்பீடா போனா கேள்வி புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நிதானமா கேளு. சரி, காக்கா காக்கா கான்னு கத்துறதுனால நாம காக்கான்னு கூப்பிடுறோமா, இல்ல நம்ம காக்கான்னு கூப்பிடுறதுனால காக்கா காக்கா கான்னு கத்துதா? அது காக்கா காக்கான்னு கத்துறதுனால நாம காக்கான்னு கூப்பிடுறோம். நம்ம காக்கான்னு கூப்பிடுறதுனாலயும் காக்கா காக்கான்னு கத்தலாம். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ரெண்டும் வச்சுக்கலாம். கரெக்ட். மறுபடியும் முண்டா. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே இருக்கும், 2 பதில் எப்படி வரும்? இல்ல, நான் எப்படி உன்னை உள்ள கூட்டு போகணும். அதனால இந்த கடைசி கேள்வி கொஞ்சம் என் லெவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கட்டுமே. ஓ லெவலுக்கு? யூ மீன் சிம்பிள்? எஸ், வெரி வெரி சிம்பிள். வருது. வருஷம் பூரா முழுகாம இருப்பா, ஆனா புள்ள பெத்துக்க மாட்டா. யாரவ? யூ மீன் திஸ் இஸ் சிம்பிள்? எஸ், வெரி வெரி சிம்பிள். பாபு, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? இல்ல சார், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார். என்னப்பா காம்ப்ளிகேஷன்? இல்ல, இந்த பொண்ணு சில கேள்விகள்லாம் கேட்டது. அதுக்கு நான் கரெக்டா பதில் சொன்னா தான் கூட வருவேன்னு சொல்லிச்சு. ஆனா அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு ஒண்ணு கூட என்னால பதில் சொல்ல முடியல சார். அவ்வளவு கஷ்டமா? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் சார். அம்மா, சார் ஃபாதர், நீ ஏதாவது கேள்வி கேட்கறேன் இவர்கிட்ட கேளு. அப்படியே ஒவ்வொன்றுக்கும் பளிச்சுன்னு பதில் சொல்லுவார். எதை கேட்டாலும் சொல்லிடுவாரா? அசத்திடுவாரு. ஸ்டடி ஃபாதர். கேளு. சரி, ஓல்டு மேனா இருக்கிறதுனால ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், ஆனா கஷ்டமான கேள்வி. ஸ்டடி ஃபாதர். இது எத்தனை? 3. முண்டம். நோ, he is correct. Good, very good. I am coming with you. என்னங்கடா இது? அது சரி, எனக்கு 7 வருஷம் தான் சர்வீஸ், அவருக்கு 30 வருஷம். மேட்ச் ஆயிருக்கும். இத பாருமா, உன் பேர் என்னன்னு கேட்டேன். பேர் யார் வைப்பாங்க? அப்பா அம்மா வைப்பாங்க. அப்பா அம்மா இல்லாட்டி? வளர்த்தவங்க வைப்பாங்க. வளர்த்தவங்களும் இல்லாட்டி? அது எப்படிமா? உன்னை யாராவது ஒருத்தர் வளர்த்திருக்கணும் இல்லையா? இல்லையே, நானா பிறந்து நானா வளர்ந்தேன், அதனால எனக்கு பேர் இல்ல. அப்படியா? உன் ஊராது எதுன்னு தெரியுமா? நீ என்ன, நான் என்ன கைதியா? நீ என்ன போலீஸா? நீ பாட்டுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்க. ரெஸ்பெக்டா பேசு.
அவர் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஃபாதர். ஓ ஃபாதரா? கிறிஸ்துவ பாதிரியார். அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ். We will discuss, பாபு. Lock பண்ணிக்க. சரி, பாபு. अल्लाह अरे अल्लाह अरे अल्लाह तुम किधर है? ஏய் நில்லு நில்லு. ஏன் இந்த வீட்ல பூட்டி வைக்கிற? இனிமே நீ இங்கதான் தங்கணும். மாட்டேன். இந்த வீட்ல பால்கனி இல்ல, டப் இல்ல, ஸ்விம்மிங் பூல் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பக்கத்துல 3 மாடி பங்களா இருக்கு, அங்க எல்லா வசதியும் இருக்கு. நாளைக்கு அங்க போலாம். ஐ திங்க் அது வசதியான வீட்டு பொண்ணா இருக்கும். ஆமா ஆமா, எப்படி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க, போலீஸ் மூலமாவும் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வரட்டும், அவங்க விருப்பப்பட்டா இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இல்ல அனுப்பி வச்சிடலாம். சாரி ஃபாதர், நான் ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் நோ இல்லை. நோ நோ நோ. நீங்க எங்க ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு டொனேஷன் கொடுக்குறீங்க, நாங்க உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் தெரியுங்களா? பாபு, நான் வரேன் ஃபாதர். சார், டீ காஃபி கிடைச்சதே போதும்பா. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். இல்ல இல்ல ஃபாதர், இது நம்ம சாமிக்கு. குட். ஓகே. அம்மா தாயே, இங்க இருக்கிற நோயாளிங்க எல்லாம் குழந்தைங்க மாதிரின்னு பாதிரியார் சொல்லுவாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் குழந்தைகளை விட ரொம்ப பாவப்பட்டவங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு உடம்புல ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா ஒண்ணு அழுது காட்டுவாங்க, இல்ல முகவாட்டத்திலேயாவது காட்டுவாங்க. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு அது கூட தெரியாது தாய். அதனால இங்க இருக்கிற நோயாளிங்க எல்லாம் சீக்கிரமா குணமடைஞ்சு வெளியே போகணும். எனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, புதுசா எந்த நோயாளியுமே இந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது தாய். குட், வெரி குட். கை இறக்கோங்க, இறக்கோங்க. இவ்வளவு தூரம் சாமி கும்பிடுற அளவு தெளிவாயிட்டீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றம். ஆமா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? பரவாயில்ல சொல்லு. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? ஒண்ணும் இல்ல பாபு, உனக்கு சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன் பாபு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தாவணி போடு. நீ ரொம்ப மோசம், என்னை ஏமாத்திட்ட. அட, தாவணி நான் கையில புடிச்சிட்டு இருக்கேன். நீ மோசம் ஏமாத்திட்டேன்னா யாராவது என்ன தப்பா நினைப்பாங்க. போடு. நான் சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிற, நீ சொல்றத மட்டும் நான் ஏன் கேட்கணும்? எந்திரி, எந்திரிங்கிற நல்ல. ஐயா, இங்கயா சொருவாங்க? சீச்சி, தப்பு. வேற எங்க சொல்றது நீயாவது சொல்ல. இங்க. ஆமா, எதுக்கு தாவணியை கழட்டி கதவுல மாட்டின? அதுவா, இங்க பக்கத்துல நிறைய பைத்தியங்க இருக்காங்க. ராத்திரி பூரா ஊனு ஒரே சத்தம், ஆஹான்னு பயங்கர சிரிப்பு. அதான் பயந்துட்டு எந்த பைத்தியமும் உள்ள வராம தடுக்கிறதுக்காக இந்த பெரிய திரை போட்டேன். அது சரி, இது இரும்பு திரை, யாராவது உள்ள வர முடியுமா என்ன? ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆச்சே, என்ன ஏன் பைத்தியங்க பக்கத்துல அடிச்சு வச்ச? ஆஹா, அது செப்பரேட் காம்பவுண்ட், இது இன்டெலிஜென்ட் காம்பவுண்ட். ஓஹோ, அது வேற இது வேற. ம்? ம். என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன காரணமோ? நீதான் தாவணி எல்லாம் நல்லா மாட்டி விடுறியே. சரி, தினம் தினம் இதே மாதிரி மாட்டி விடுறியா? அதுக்காகத்தானே எங்க அம்மா என்ன பெத்து 30 வருஷம் ஆளாக்கி இருக்காங்க. ஐ, உனக்கு அம்மா இருக்காங்களா? ம், அப்ப உங்க அம்மா உனக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருப்பாங்களே, என்ன பேரு? பாபு. பாபு? ம், ஸ்வீட் நேம். தேங்க்ஸ். இரு, உங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பேர் வைக்க சொல்றியா? எங்க அம்மா ஊர்ல இருந்து வரட்டும், ஒரு நல்ல நாள் நட்சத்திரம் பார்த்து கண்டிப்பா வைக்க சொல்றேன். ஒண்ணு செய்யலாமா? உங்க அம்மா வர வரைக்கும் நீயே டெம்பரரியா எனக்கு ஒரு பேர் வைய. இல்லம்மா, பேர் வைக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல. ப்ளீஸ், ஒரே ஒரு பேரு. அம்மன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி. அம்மன் பேர்லன்னா
காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, இதுல எந்த ஆட்சி நமக்கு பிடிச்சிருக்கு? காமாட்சி, ம். விசாலாட்சி, மீனாட்சி. மீனு மீனு என்கிற மீனாட்சி. ஓகே. ஓகே மீனு, கம். எங்க? காலை கடன் கழிக்க வேண்டாம். காலை கடன். இந்த என்னது? பல் பொடி, பல்லு தேய்ச்சுக்கோ. இரு பொடி. நான் பல் தேய்க்க மாட்டேன். ஏன், என்னாச்சு? எனக்கு பேஸ்ட் பிரஷ் தான் வேணும். இது கை காசு போட்டு வாங்கினதுமா. பேஸ்ட் பஸ் வாங்குற அளவுக்கு எனக்கு வருமானம் பத்தாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விரலையே தேய்ச்சுக்கோ. ஐயா, விரல்ல தேய்ச்சா டர்ட்டி. பேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரஷ்ஷாவது வேணும். நான் எங்க போய் பிரஷ்? 1 minute, பிரஷ் இஸ் கமிங். கை நீட்டு. திஸ் இஸ் பேஸ்ட் அண்ட் திஸ் இஸ் பிரஷ். இது என்ன இப்படி இருக்கு? This is our old tradition, discovery of India. Okay? ஓகே. ஆமா, இங்க பைத்தியம் எங்க இருக்கு? இங்க இல்ல, நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ல. அப்படியே ஒரு வாக்கிங் போய் அந்த பைத்தியங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா? பைத்தியங்களையா? ஆமா, தமாஷா இருக்கும். என்னது? ஒண்ணு இல்ல, அது வேற. நீ வா. அது அதிர்ச்சி பைத்தியம். அதிர்ச்சி பைத்தியம்னா? அது நம்ம என்ன சொன்னாலும் உடனே அதிர்ச்சி அடையும். புரியல. அது பேசினா தான் புரியும். கம் கம். காளி என்ன? காலையில என்ன இட்லியா சாப்பிட்டீங்க? பயப்படாத. இவங்களுக்கு சொந்த ஊரு திருச்சி. திருச்சியா? போலாம். புரியல. இயேசுநாதரை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? இயேசுநாதரை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? என்னாச்சு? அது பைத்தியம். எனக்கு ஒண்ணு இல்ல, சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன? அதாவது இந்த மரம் சாஞ்சி விழுந்துரும்னு அந்த ஆளுக்கு ஒரு பயம். அதனாலதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த மரம் நிக்கிறதே அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க பலத்துலதான். பைத்தியமா? அண்ணே, டிஃபன் சாப்பிட போலீங்களா? விட்டுட்டு போனா மரம் உளுந்துரும். நான் வேணா தாங்கி பிடிச்சுக்குவா? உளுந்துராம ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குவியா? இத பாருங்களேன். ஸ்ட்ராங்கா பிடிச்சு. அதாவது இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மூளை குறைச்சல். நம்ம மூளையை கரெக்டா பிரயோகப்படுத்தணும்னு வை, அவங்கள கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே? நோ. மெல்ல கையடு, மெல்ல. எப்படி? இந்த ஆளை விட நீ பெட்டர். எதுக்கும் மூளை வேணும். யாருக்கு? எனக்கா? பாகிஸ்தானி? நோ சைனீஸ்? நோ, அவர் இந்தியன். அவர் இந்தியன்? எஸ், அவர் பாரத மாதாக்கா இந்தியன். அட்டென்ஷன். குட் மார்னிங். மிஸ்டர் ஜெனரல் கரியப்பா, பிரதர் மைசூரியப்பா. 1921 மிலிட்டரியில ஜாயினிங். 55 years சர்வீஸ். நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர்மெண்ட். திஸ் கன் British government award. கேப்டன், enemy is coming. Enemy is coming. Yes. Charge! Soldier, follow me. Oh, yes, coming. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் பாபு. எங்க சார் ரவுண்டுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா பாபு, ஒரு புது பேஷண்ட் வந்திருந்தான். அவன் ஹிஸ்டரி கேட்கும்போது இதயத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவரு அவர் இந்த ஆஸ்பத்திரியோட ரியல் டாக்டர். அதாவது ரவுண்டுக்கு போகும்போது ஒவ்வொரு பேஷண்ட் விசிட் பண்றாருல்ல, அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் தாங்கிக்க முடியாம அப்படியே சோகத்தை கொட்டிடுவார். இப்ப என்ன, இவரு டாக்டரா இல்ல பைத்தியமா? ரெண்டும் தான். ஏறக்குறைய உன்ன மாதிரி வச்சுக்கோயே. என்ன மாதிரி? வா. அது என்னது? ஸ்டாஃப்களுக்கான குவார்டர்ஸ். அதாவது நான் தங்கி இருக்கிற ஜாக. பல்லு விளக்கியாச்சா? ஓ, நீ என்ன பண்ற? அதோ அங்க லேடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அங்க பாத்ரூம் இருக்கு. நீ அங்க போய் குளிச்சிட்டு வந்துரு. நான் அங்க போய் குளிக்க மாட்டேன். வீட்டுக்கு போய் நம்ம 2 பேரும் குளிக்கலாமா?
அதெல்லாம் சரியா வராதுமா. நான் ஏற்கனவே குளிச்சிட்டேன். அதோ அங்க ஆயா இருக்காங்க, சோப்பு டவல் எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. நல்லா ஒழுங்கா சமத்தான பொண்ணா போய் நீ அங்க குளி. ஏய், எதுக்கு நீ தாவணி கழட்டின? நீ தானே குளிக்கணும்னு சொன்ன. இப்ப நீ தாவணி போட போறியா இல்லையா? ஐயா, குளிக்கணும்னா தாவணி கழட்டணும், ஜாக்கெட். ஐயோ, ஜாக்கெட் கழட்டவே மறந்துட்டேன். ரொம்ப மோசம். ஆமா, இப்ப நீ தாவணி போடல, மறுபடியும் அரை விழுகும். போடு, இந்த பக்கம் திருப்பு. ஆயா இங்க வாங்க. இந்த பொண்ணை பாவாடை தாவணியோட விட்டோம்னா ரொம்ப ஆபத்து. ஏன்னா அப்பப்ப தாவணி கழட்டிடுது. நீங்க அங்க கூட்டு போய் குளிக்க வைங்க, நான் போய் யூனிஃபார்ம் கொடுத்துறேன். இரு, இரு. இனிமே நான் தாவணி கழட்ட மாட்டேன். ஆனா அங்க போய் குளிக்க மாட்டேன். வீட்டுல குளிச்சுக்கிறேன். ஏன் அங்க குளிச்சா என்ன தப்பு? அங்க பொம்பளைங்க இருக்காங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் குளிக்க வைங்க. நாளைல இருந்து பாத்துக்கலாம். போ. நட. லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். கண்ணம்மா, இதெல்லாம் சாப்பிடுமா? மாட்டேன். குடியா, நான் அப்புறம் குடுக்குறேன். நான் கொடுக்க மாட்டேன். பாபு, இது எங்க வீட்டுக்காரர் சொல்லி அப்பப்ப கொஞ்சம் குடிக்க சொல்லு பாபு. ஓகே. ஏயா, முதல்ல நான் கேட்டேன்ல. பாபு, அப்புறமா இதை என் பொண்ணு கிட்ட கொடுத்துடு. சரி. பாபு, என் தங்கச்சி கிட்ட கொடுத்துரு பாபு. பாப்பமா, செல்ல பாப்பா. பாத்து சொல்லி உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆயா கொஞ்சம் இங்க வாங்க. ஏன் ஆயா, பாவம் அந்த பொண்ணு ஷாக் அடிச்சு 2-3 நாளா கை கால் தூக்க முடியாம படுத்து கிடக்குது. ஒரு வயசு பொண்ணு தலைவரி குழம்பு தான் நல்லாவா இருக்கும்? நீங்களாவது மோகங்களுக்கு தலைகளை சீவி விடக்கூடாது. பாபு, மத்தவங்களை கவனிச்சா நம்மள கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. இது அனாதை கேஸ். இது ஏன் கவனிச்சுக்கிட்டு இருந்தா நம்மள கவனிக்கிறது யாரு? ஏன் மாசம் மாசம் ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு சம்பளம் தரதில்ல? வெறும் சம்பளமே வாங்கிட்டு இருந்தா போதுமா? இம்பளம் வாங்கணும்ப்பா. மீனு, இப்ப நான் நர்ஸ் இல்ல, உன் கெஸ்ட். சி, உனக்காக மாதுளை பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதுளை ரொம்ப காஸ்ட்லியானது. உனக்காக நான் காசு கொடுத்து வாங்கினேன். கமான், வாங்கிக்கோ வாங்கிக்கோ. பொய். என்ன பொய்? ஆஸ்பத்திரிக்குள்ளேயே மாதுளை மரம் இருக்கு. நீ அதுலதான் பறிச்சிருக்க. யூ ஆர் கரெக்ட். அது மாச கடைசி. அது மட்டும் இல்லாம நேத்து தான் அம்மாக்கு எம்மோ அனுப்பிச்சேன். இது காசு கொடுத்தா வாங்கினது. இது மட்டும் தான் பின்னால மரத்துல படிச்சது. பட் நீ இதெல்லாம் பார்க்க வேண்டாம். ரியல் ஃபீலிங் இஸ் ஃப்ரம் ஹியர். கமான், மாதுளைய பிளந்து தரட்டுமா இல்ல பிஸ்கட் ஓபன் பண்ணி தரட்டுமா? சாயங்காலம் 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஓகே. மாதுளைனா எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னமோ நினைச்சனே, நீ இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த புதுசுல பாக்குறதுக்கு லட்சணமா இருந்த. ஆனா இப்ப 2 நாளா குளிக்காம தலை சீவாம முகம் கழுவாம சி ஒரு மாதிரியா இருக்கு. ஐ வில் கிவ் யூ a towel bath. ஓகே? எந்திரிச்சு உட்கார். நடக்கட்டும். Stupid fellows, country brutes. புத்தி போகுது பாரு. அவர் ஒன்னும் தப்பா சொல்லலையே. வேலை நடக்கட்டும் தானே சொன்னாரு. உனக்கு தெரியாது, அவனுக்கு நடக்கட்டும்னு சொன்னானுங்கன்னா பல வேலைகளை சொல்லுவானுங்க. ஓகே ராஸ்கல்ஸ். நீயே தொடச்சிட்டு திரும்பி உட்காரு. நான் சீவி பவுடர் போட்டு விடுறேன். ஓகே, இப்ப பவுடர். குட்.
பொட்டு வைக்கிறேன், ஆட்டாம இருக்கணும். ம், ஆட்டாம இரு. நீதான் ஆட்டுற. ஓஹோ, கை ஆடுதோ? ம், இல்ல, அது முன் அனுபவம் இல்லாதனால குறி பார்த்து வைக்கும் போது நடுங்குது கொஞ்சம். இப்படி. அட, இப்படி ஒரு டெக்னிக் இருக்கா? பர்ஃபெக்ட். ஒண்ணு மறந்துட்ட. என்னது? ம். ஓ, திஷ்டி கிடைக்கிறதா? ஓகே. சீப்பு. சீப். ஓ, சீப். சாரி. கண்ணாடி வேணும். கண்ணாடி எதுக்கு? பார்க்கணும். இல்ல, எல்லாம் பிரமாதமா இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கோ.